வணக்கம். ஆஹ் நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம், இந்த 2025 ஆண்டு முடிய போது. 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 28 எஸ் 28 காலமே பேர்லின்ல இருந்து. ஸோ நான் அப்பா வேலை செய்த இந்த ஹோட்டல் அதை தேடி போய்கொண்டிருக்கிறேன். ஸோ போய்கொண்டிருக்க ஒரு சில விஷயங்களையும் உங்களோட கதைப்பம் பார்க்குறேன். ஸோ என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம். முதலாவது இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை பார்க்க போறீங்கன்றா, இன்றைக்கு தான் நான் எங்களுடைய மாகாண சபை சட்டங்கள், அதாவது இந்த ஆக்ட் இருக்கிறது, மாகாண சபை கண்ட ஒரு ஆக்ட் இருக்கிறது. ஸோ இந்த மாகாண சபை ஆக்ட் தொடர்பாக இன்றைய தினம்தான் நான் அந்த ஆக்டை டவுன்லோட் பண்ணி வடிவாக படிச்சு பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். இப்போ தானே ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த லோ எல்லாம் புதுசு தானே. ஸோ மாகாண சபை ஆக்டை இன்றைய தினம் நான் படிச்சு பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். ஸோ அதுல என்னென்னால் வடக்கு மாகாணம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ என்ன நான் வடிவா ஃபுல்லா படிச்சு போட்ட தொடர்பான விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் வடக்கு மாகாண சபையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார். ஸோ இதுல என்னென்றால் அதுல மக்கள், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை மாகாண சபை எம்பி மேயர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றது கெசட் பண்ணுவார்கள். 36 ஆண்டு. நான் 2014 ஆண்டு கெசட் என்ன பார்க்கல. அந்த 2014 ஆண்டு கெசட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்ப நாங்கள் அரசியலுக்கு புதுசு தானே. ஸோ அந்த கெசட் எடுத்து பார்க்கல. 2014 ஆண்டு கெசட் எடுத்து பார்க்கிற போதுதான் தெரியும் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படணும். அது எதன் அடிப்படையில் என்றா, அந்த மாகாணத்தினுடைய என்ன சொல்றது, மக்களுடைய செறிவு அடிப்படையிலையும் முதலாவது, 2வது நிலப்பரப்பு அடிப்படையிலையும் தானம் அந்த எத்தனை எம்பிமார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டு பாக்குறதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை நான் வாய்ச்சேன் நான். ஸோ அதுல வடக்கு மாகாண சபை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் யாழ்ப்பாணத்துல தான் போட்டியிடுவேன். நான் யாழ்ப்பாணத்துல போட்டிடுகின்ற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப கிளிநொச்சிக்கு அதே நேரம் வவுனியாக்கு, முல்லைத்தீவுக்கு போட்டியிட வேண்டி இருக்கு 5 டிஸ்ட்ரிக்டுக்கும். இதுல எனக்கு டவுட் என்னென்றால், ஒரு நைஸ் பெரிய ஒரு கோயில் ஒன்று வந்திருக்கிறோம். இதுல எனக்கு இருக்கிற டவுட் என்னென்றால், இப்ப ஒரு கட்சி எல்லா மாவட்டங்கள்லயும் தனித்தனியாக போட்டியிடும். ஆனா இப்ப நாங்க சுயேட்சை குழுவாகத்தான் போட்டியிட வேண்டி இருக்கும், அல்லது ஜனவரி மாதத்துக்கு பிறகு இந்த எலெக்ஷன் நடக்குமாக இருந்தாலும். இப்ப அவசரப்படுத்தவில்லை. இப்ப அக்டோபர் டைம் இருக்கா, அவசரப்படுத்தவில்லை. அடுத்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகுதான் இவர்கள் தேர்தல் வைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு, அடுத்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு. ஸோ இப்ப நாங்க அவசரப்பட்டு குத்தி முறிஞ்சு ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்றாலும் ஒரு நொலேஜுக்காகத்தான் நான் அதை கதைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாகாண சபை தொடர்பான நொலேஜுகள் வரட்டும் என்று. இந்த பேர்லின்ல 2வது பெரிய ஒரு இதுக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு பெரிய கோயில் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். பார்ப்போம். பேர்லின்ல இருக்கிற இன்னொரு அழகிய கோயில் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இதை முருகா சுத்தி பார்ப்போம் என்ன கோயில் என்று. ஸோ சுத்தி பார்த்து கொண்டு நான் இந்த விடயங்களையும் கதைக்கிறேன். ஸோ என்னென்றால் எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த மாகாண சபை இதுதான் இப்ப எங்களோட பெரிய பிரச்சனை. அதுல இப்போ ஒரு கட்சியாக போட்டியிடுறவர்களுக்கு எல்லா எலக்ட்ரோரல் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் 2 எலக்ட்ரோரல் டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்திருக்கு. ஒன்று எதுன்னு சொன்னீங்க என்றால் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் எந்த ஒரு எலக்ட்ரோரல் டிஸ்ட்ரிக்ட். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் வவுனியா, முல்லைத்தீவு, அதே நேரம் மன்னார்
இவ்வளவும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டாகத்தான் இவ்வளவு அளவும் இருந்திருக்கு. சரிதானே? அதே மாதிரி இந்த மாகாண சபையில என்ன மாதிரி என்று எனக்கு தெரியல. எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்ட் 5ம் தனித்தனி எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டா அல்லது பாராளுமன்ற எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டான்னு தெரியல. அதைத்தான் நான் ஒருக்கா யார்கிட்டையாவது கால் பண்ணி கேட்க வேணும். 5ம் தனித்தனி எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டா அல்லது மாகாண முதல் இருந்த மாதிரி எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரியே ரெண்டும் வெவ்வேறு எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டான்னு பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தலில் வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் இருக்கிற 5 மாவட்டங்களும் எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டாக 2ஆக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அதான் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஒன்றா சேர்த்துருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மற்ற 3ஐயும் ஒன்றா வன்னி தேர்தல் மாவட்டம் என்று சொல்கிறது. ஸோ அதே மாதிரி இது வருமாக இருந்தால் என்ன லாபம்? 2 இடங்களில் தான் நாமினேஷன் போட வேண்டி இருக்கும். ஓகே, 2 இடங்களில் தான் நாமினேஷன் போட வேண்டி இருக்கும். அதே மாதிரி இருக்குமா 5ம் தனித்தனி எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்ட்மா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அதை தேடி பிடிப்போம். அது எங்களுடைய ஒரு சேலஞ்சாக இருக்க போது என்னென்றால் 5ம் தனித்தனி டிஸ்ட்ரிக்டாக இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். 5லையும் தனித்தனி சுயேட்சை குழுக்களாக தான் போட வேண்டியிருக்கும், வெவ்வேறு தலைவர்களை வச்சுக்கொண்டு. ஆனால் நான் அப்படி இருக்காதுன்னு நம்புறேன். ஏனென்றால் முதலமைச்சராக சிஎம் ஆக வரப்போறவர் அதிகூடிய வாக்குகள் எடுத்திருக்கணும். அப்ப எனக்கு அது விளங்க என்னென்னா தனித்தனி டிஸ்ட்ரிக்டா இருந்தால் அது இம்பாசிபிள். தனித்தனி டிஸ்ட்ரிக்டா இருந்தால் என்னென்று அதிகூடிய வாக்குகள் எடுக்கிறது முதலமைச்சர் ஆவாரத்துக்கு. ஸோ அது ஒருக்கா நான் பார்க்கணும் முதலமைச்சர் வாக்கு எப்படி போடுறது. அதுக்கு பிறகு மற்றது 2 தொடர்பாக நான் அது பார்த்து போட்டு ஆறுதலாக வீடியோ போடுறேன். நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இதுல இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல எனக்கு சந்தோஷம். என்னென்றால் இந்த எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்ட் 5ஐயும் இந்த எங்களுடைய சாதாரணமான குடியியல் டிஸ்ட்ரிக்ட் 5ஐயும் எப்படி எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்டா மாத்துறார்கள் என்றதை பார்க்கணும். அதாவது தெரிஞ்சாக்கள் இதுல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் அது தொடர்பாக தெளிவான ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். எந்த அடிப்படையில எங்களுடைய எலக்ட்ரோடல் டிஸ்ட்ரிக்ட் பிரிய போகுது. இப்ப இந்த வீடியோனுடைய உள்ளடக்கம் என்னென்றால் இதுல கிட்டத்தட்ட 40 சொச்சமான கேண்டிடேட்ஸ் இதுல நாங்கள் தெரிவு செய்ய வேணும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம், மன்னார், இந்த 2 கிளிநொச்சி உட்பட இந்த 3 இடங்களும் எனக்கு தாராளமாக நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கிறார்கள். முல்லைத்தீவு வவுனியாவில் நான் கொஞ்சம் நல்ல கேண்டிடேட்ஸை தேடி எடுக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் யாராவது ஒரு இந்த தடவை கௌசல்யாவை கண்டாக்ட் பண்ண தேவையில்லை, நேரடியாக என்னை கண்டாக்ட் பண்ணலாம். மற்றது நான் சகல டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் போய் சின்ன சின்ன மீட்டிங்களை வைப்பேன். ஸோ இந்த மாகாண சபையில் நீங்கள் ஒரு எம்பியாக வர வேணும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது நல்ல விடயங்களை செய்யணும். இப்படி முன்னேற்ற கழகங்கள் என்று சொல்லி வீடியோக்களை போட்டு கொண்டிருக்காம உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் விரும்பினால் என்னோட எந்த முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறார்களும் எந்த சுயேட்சை குழு அணிக்கிறார்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். அது முதலாவது விடயம். ஆனால் அந்த இணைந்து கொள்ளுகின்ற போது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்றால் ஒரு மாகாண சபை முதலமைச்சருக்கு கீழே ஒரு கட்டுக்கோப்பாக நிற்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். ஸோ போட்டு அந்த கட்சிக்கு தாவறேன், இந்த கட்சிக்கு தாவறேன், அவரோட போய் நிற்கிறேன், இவரோட போய் நிற்கிறேன், இரகசிய வாக்கெடுப்புல அங்கே போய் வாக்கு போட போறேன், இங்கே போய் வாக்கு போட போறேன்னு அந்த கூத்துவலை காசுல வேண்டி கொண்டு அடிக்கலாது. ஸோ இந்த மாகாண சபை தேர்தலில் என்னோட எலெக்ஷன்ல நிற்கிறார்களுக்கு ஒரு கடும் அக்ரிமெண்ட் ஒன்றை போடுவதாக டிசைட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கடும் மோசமான அக்ரிமெண்ட் ஒன்றை போடுவதாக டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஒரு மாகாணத்தை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டுமாக இருந்தால் ஒற்றுமை சரியான முக்கியம். அதாவது இங்க மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் ஒன்றை சொல்ல, அமைச்சராக இருக்கிற ஒரு ஆள் ஒன்றை சொல்ல, அப்படி மாற்று கருத்துக்களுக்கு இங்க இடம் இருக்க முடியாது. ஸோ அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் என்று சொன்னால், என்னோட நிக்ராக்கள் கடும் மோசமான ஒரு அக்ரிமெண்ட் உண்டு, லீகல் அக்ரிமெண்ட் உண்டு. ஒரு லோயருக்கு முன்னால சட்டத்தால செல்லுபடியாக போற ஒரு லீகல் அக்ரிமெண்ட் உண்டு. நான் சகல பேரோடையும் செய்வேன். அது மற்ற கட்சிகளுக்கு அது எப்படி இருக்குமெண்டா, ஜாப்புன்ற அடிப்படையில, ஜாப் உங்களுக்கு தெரியும் படிவா, ஜாப் இருக்கும் கட்சிகளுக்கு, ஜாப் இருக்கிறது தானே. ஸோ ஜாப்புன்ற அடிப்படையில ஜாப்பை மீறக்கூடாது, ஜாப்பை நான் மீற மாட்டேன் என்று சொல்லித்தான்
மற்ற கட்சிகள் எல்லாருமே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தங்களை எழுதி கொள்வார்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை என்னென்றால் ஜாப் வந்து கட்சியினுடைய ஜாப் எனக்கு இல்லை, சரிதானே? அதை உங்களை வடிவ விளங்கிக் கொள்வீங்கள். கட்சி வந்து நான் ஃபார்ம் பண்ண படையில சில நேரங்கள்ல மார்ச் ஏப்ரல் மேக்கு பிறகு இவர்கள் வைப்பார்களாக இருந்தால், நான் ஜனவரியில கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அவர்கள் கோல் பண்ணுவார்களாக இருந்தால், கோல் பண்ணினால் அந்த அப்ளிகேஷனை கொடுத்து ரெகக்னைஸ் பார்ட்டியாக மாற்றுவதற்குரிய மேக்சிமம் வேலையை நான் செய்வேன். அது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னண்டா, அப்படி ரெகக்னைஸ் பார்ட்டியாக மாற்ற முடியாத சந்தர்ப்பத்துல, சரிதானே, அப்படி ரெகக்னைஸ் பார்ட்டியாக மாற்ற முடியாத சந்தர்ப்பத்துல சுயேட்சை குழுவாக ஒரு லீகல் அக்ரிமெண்டோட தான் நாங்க ரங்க வேண்டி இருக்கும். 40 பேர் நிக்கிறோம்னா அந்த 40 பேரும் சிம்பிள் அந்த லீகல் அக்ரிமெண்டா தலைவருடைய அல்லது மத்திய செயற்குழு வந்து நாங்கள் ஒரு செயற்குழு ஒன்றை ஃபார்ம் பண்ணுவோம். அதுல 5 பேரை பேர் போடுவோம். அவர்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு எதிராக மீடியாக்கள்ல கதைக்கவும் மேலாது, நீங்கள் சுயமாக இயங்கவும் முடியாது. முதலே சொல்றேன் நான் எல்லாருக்கும். சோ அதை சொல்லி போட்டுதான் நான் ஒருத்தர் எடுப்பேன். சோ மீடியா நீங்க சுயமாக நீங்கள் முதலமைச்சர் ஒரு கதையை சொல்லி கேகஸ் ரோட்டை இடிப்போம், பிறகு எந்த கட்சியில ஒருத்தர் வந்து ஏன் கேகஸ் ரோட்டை இடிக்கணும்னு கதை கேளாது, பெருப்பிக்கணும்னு கதை கேளாது. ஆகவே என்னோட நிக்கிறவர்கள் வந்து என்ன விரும்பி நான் இந்த இனத்துக்கு பிழை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறார்கள் மட்டும் என்னோட நிக்கலாம். மற்றபடி மாகாண சபை அவன் ஒரு மந்திரியாக வந்தா பிறகு நாங்கள் வித்தியாசமான முடிவுகள் எடுக்கலாம், நாங்கள் வேற கட்சிகளோட போய் சேரலாம் என்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த லீகல் அக்ரிமெண்ட்ல எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய கட்சியினால கிடைக்கப்பட்ட அந்த மாகாண சபை உறுப்பினர் பதவி வந்து விலக்கப்படுவார், முதலாவது. ரெண்டாவது வந்து என்னுடைய சுயேட்சை குழு, ஓகே, என்னுடைய சுயேட்சை குழுவிலிருந்து, அது நான் எங்களுடைய மக்கள் இயக்க முன்னணியில் இருந்து நீக்கப்பட்டு அவருடைய மாகாண சபை பதவியும் வந்து பறிபோக்குறதுக்கு அல்லது ரிசைன் பண்றதுக்கு வந்து நான் ஆமோதிக்கிறேன் என்றும். அப்படி அதாவது வந்து நீங்கள் பிழையான முடிவு ஒன்று எடுக்கின்ற போது அல்லது பிழையான விடயங்கள் செய்கின்ற போது கட்சியாக தீர்மானிக்கின்ற மத்திய முதலமைச்சர் அல்லது கட்சி தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட குழு தீர்மானிக்கின்ற விடயங்களுக்கு எதிராக நீங்கள் நடக்கின்ற போது நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது மட்டுமல்லாமல் மாகாண சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலக்க வேண்டும் என்றும், அப்படி விலக்காத சந்தர்ப்பத்துல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மில்லியன் கணக்கான பணங்கள் நீங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அக்ரிமெண்ட்ல தான் நாங்கள் எடுக்க போறோம். ஆகவே நான் இப்ப யாரையுமே கன்ஃபார்ம் பண்ணல, நான் உங்களை எடுக்கிறேன், நான் உங்களை எடுக்கல, நான் உங்களை எடுக்கிறேன், நீங்கள் எம்பியா வரலாம், உங்களுக்கு வந்து அமைச்சர் போஸ்ட் தரலாம் என்று சொல்லி நான் இதுவரைக்கும் யாருக்குமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. உங்களுக்கு அது வடிவாவே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அதை பார்க்கிறேன் என்று சொன்னா, நீங்கள் என்னோட வந்து இந்த மாகாண சபையில நிக்கிறதுக்கு முன்னமே அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இதுல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொஞ்சம் பேர் எடுத்து அவ வந்து லீகலாவும் சைன் பண்ணினா பிறகும் கூத்தடிக்கணும். 2 பேர், ஒன்று திலீப், மற்றது வந்து தேங்காய் சதீஷ். இவ 2 பேருக்கும் வந்து லீகலா சைன் பண்ணியிருக்கணும். பஃப்ரா ஃபோம் சொல்லி ஃபோம்ல லீகலா சைன் பண்ணியிருக்கணும். நான் லிமிட்டோட வெயிட் பண்றேன், அவர்களுக்கு வழக்கு போறதா இல்லையான்னு போடுவோம். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல்ன்றதுல வந்து நான் தெளிவா இருக்கிறேன். துரோகிகளுக்கு இங்க இடம் இல்லை, சரிதானே? அவை நீங்கள் யாராவது என்னோட நிக்க விரும்பினா, உண்மையாகவே உங்களோட சமூகத்துக்கு ஏதாவது செய்ய விரும்பி உண்மையா ஒரு அரசியல்வாதியா மாறி உங்களுடைய வாழ்க்கை வந்து அரசியல் பயணமா மாறணும்னு நினைச்சா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் தேவையில்லை. நான் மாகாண சபையில முதலமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்துல 4 அமைச்சர்கள் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட போது ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டோட, சுகாதாரத்துக்கு, கல்விக்கு, விவசாயத்துக்கு, மற்றது இதுக்கு பாதைகளுக்கு. ஸோ இந்த 4 அமைச்சர்கள் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட போகுது. ஸோ மிச்ச ஆக்கள் வந்து சுயாதீனமாக இயங்கக்கூடிய, தங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடிய, ஏழைகளை நினைச்சு கண்ணீர் விடக்கூடியவர்கள் தான் எனக்கு வேணுமே ஒழிய துரோகிகள் எனக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் 60 பேரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் 60 பேருக்கு நான் சொல்லல உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுல இருந்து தான் கட் பண்ணி எடுக்க போறேன்.
இருந்தும் வேற ஆப்ஷன்ஸுகள் இருக்கான்னு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன விருப்பம். அதால இப்ப இதுல வந்து நான் எடுக்கிற ஆக்களோட பேருக்கு ஓட் போறது இல்லை. முதலமைச்சர் யாருன்றதை பார்த்து தான் சிரம் ஓட் போட போகுது. சோ இதுல வரப்போற ஓட்டுகள் வந்து எனக்கா, இளஞ்செழியன் ஐயாவுக்கா, சுமந்திரனுக்கா அல்லது கபிலனுக்கான்ற ஓட்டுகளை வச்சுதான் போட போதே ஒழிய என்பிபிக்கா, வீட்டுக்கா, சைக்கிளுக்காண்டு இல்லை. ஸோ நல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டை தேடிக்கொண்டுதான் இந்த சங்கு சைக்கிள் எல்லாம் தெரியுது. அதுக்கு தான் இப்ப சும்மா இருந்த மனுஷனையும் எடுத்து சோழிக்க விட்டுருக்கு இளஞ்செழியன் ஐயாவை. வார நேரங்கள் பார்த்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. மக்கள் தான் தீர்மானிக்கணும் இளஞ்செழியன் ஐயா வேணுமா அல்லது ஒரு ரவுடி ராமநாதன் அர்ச்சனா வேணுமான்னு. அடிச்சு தூக்குவேன் முழு பேரை. இந்த ஊழ செய்கிறாக்கள் எல்லாம் அடிச்சு தூக்குவேன். இப்ப இன்றைக்கு கூட ஜோந்தரன் என்ற போஸ்டை பார்த்தேன்னா, சர்வதேச ரீதியில போய் எங்களோட இனப்படுகொலை நடந்தன்னு சொல்ல தெரியாத ஒரு நீதிபதி என்னோட தமிழினத்துக்கு நான் அதை பெரிய கதைக்க விரும்பல, யாரையும் விமர்சிக்க விரும்பல. ஸோ அவர் வரட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் அன்றைக்கு தீர்மானிக்க எனக்கு தரப்போகின்ற தீர்ப்பு கடைசி தீர்ப்பா இருக்குமென்னு நினைக்கிறேன். அது அவர்களுடைய தீர்ப்பாகவும் மக்களுடைய தீர்ப்பாகவும் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் தாங்களே தீர்மானித்துக் கொள்ளிடும். இந்த முறை மாகாண சபை தேர்தலில் குளிர்காத்து அடிக்குது, பல்லு எல்லாம் அடிக்குது, காலமே சாப்பிடையில. ஓகே, சோ இந்த முறை மாகாண சபை தேர்தலில் என்னோட நிக்க போறாக்களுக்கு இந்த தெளிவான இது, அதுக்கு பிறகு நாளைக்கு டாக்டர் சொல்லல என்றெல்லாம் நீங்கள் என்னோட குழம்ப கூடாது, தெளிவாக சொல்லி இருக்கிறேன். கண்டிஷன்ஸ் என்னென்ன, எந்த அடிப்படையில நீங்க நிக்கலாம், எந்த அடிப்படையில என்னோட நிக்க கூடாது. இதுல இந்த போஸ்டல் கார்ட்ஸ் எல்லாம் வெளியில வச்சிருக்கிறாங்க கடையில, ஒருத்தருமே எடுத்துட்டு விட மாட்டாங்க. இதுல கேமரா இருக்கும் எனக்கு தெரியாது. நான் வெளியில வந்து இருக்கிறதுக்கு, கடையில வழியில இருக்கிறதுக்கு ஒரு செட்டி மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அதுல தான் கேட்ச் கொண்டிருக்கேன் நான் உங்களோட. ஸோ மழையும் வேற பெய்யுது. ஒரு தெளிவான பதில் ஒன்று நான் உங்களுக்கு இதுல தாரேன். இந்த முறை என்னோட நிக்கிறார்கள் துரோகிகள் தயவு செய்து வர வேண்டாம். துரோகிகள் தயவு செய்து வர வேண்டாம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சட்ட ரீதியாக படுமோசமாக அவர்களை நான் பார்த்து கொள்ளுவேன். மாநசபை தேர்தலில் வந்து எம்பிஐ போட்டு அதுக்குரிய முதல் ஃபுல் அக்ரிமெண்ட் அடிச்சு நான் போடுவேன். அக்ரிமெண்ட் விரும்பி சைன் பண்ணினா என்னோட சேர்ந்து நிக்கலாம். 18 வயசு தாண்டின யாரும் நிக்கலாம், சரிதானே? இதுல வேற மாநசபை தேர்தலில் நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பாக்குறோன்றத பார்ப்போம். நன்றி. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா.
போல பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை மனதில் மின்னல் குரலில் சக்தி நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீ